இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ப்ராப்பராக எப்படி நம்ம பிரெஸ்ட் ஃபீடிங் பொசிஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். பிரெஸ்ட் ஃபீடிங்னால தான் நிறைய ப்ராப்ளம் வருது, மதருக்கும் சரி பேபிக்கும் சரி. மதருக்கு என்னென்ன ப்ராப்ளம் வருதுன்னா, அவங்க ஒழுங்காக பொசிஷன் வைக்காதனால அவங்களுக்கு பேக் பெயின் வருது, ஒழுங்காக ஃபீடிங் பண்ணாதனால அவங்களோட பிரெஸ்ட்டில் என்லார்ஜ்மெண்ட் வருது, பெயின் வருது. பேபி ஒழுங்காக பொசிஷன் வைக்காதனால கடிக்குது, இல்லை ஒழுங்காக ஃபீட் பண்ண மாட்டாங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இன்றைக்கி 2 மதருக்கு வந்து ஃபீடிங் பொசிஷன் கற்றுக் கொடுத்தேன். அதில் ஒரு மதர் வந்து பண்ணுற பொசிஷனை பாருங்கள், அப்புறம் இன்னொரு மதர் நான் வந்து அவங்களுக்கு கரெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன், அந்த பொசிஷனையும் பாருங்கள். என்ன கரெக்ஷன் சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த அம்மாவை பாருங்கள், இவங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன பொசிஷன் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ பொசிஷன் ரொம்ப முக்கியம். மதரோட பொசிஷனும் பேபியோட பொசிஷனும் கரெக்டான பொசிஷனில் வச்சா தான் மதருக்கும் சரி பேபிக்கும் சரி டிஸ்கம்ஃபர்ட் ஆகாமல் இருக்கும். அதை நம்ம எப்படி சரி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாருங்கள். பிரெஸ்ட் ஃபீடிங் நம்ம உட்கார வச்சுக்கிட்டு ஃபீட் பண்ணலாம், படுக்க வச்சுக்கிட்டு ஃபீட் பண்ணலாம். இப்போதைக்கு உட்கார வச்சுக்கிட்டு பண்ணுற பொசிஷனை நான் சொல்கிறேன். இங்கே மதரோட பொசிஷன் பாருங்கள். அவங்களுக்கு பேக் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்காக அவங்க நல்லா சாஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த இடத்துல ஒரு குஷன் மாதிரி அவங்க பில்லோ, மைல்டான பில்லோ ஏதாவது வச்சுக்கலாம். ப்ளஸ் 2வது விஷயம் வந்து பாருங்கள், காலை வந்து அவங்க தொங்க போடாமல் காலை சேரில் வந்து சப்போர்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அந்த அம்மா என்ன பண்ணியிருந்தாங்கனாக்கும் காலை வந்து கீழே தொங்க போட்டு அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் வர்ற மாதிரி, இல்லை அந்த பொசிஷனில் பேபி கம்ஃபர்ட் ஆகாத மாதிரி இருந்தாங்க. இப்போ பேபியோட பொசிஷன் வருவோம். மதருக்கு தேவை 2 பொசிஷன். ஒன்று அவங்களோட பேக் சப்போர்ட் ஆகணும், 2வது விஷயம் அவங்க ஸ்டூலில் காலை சப்போர்ட் பண்ணியிருக்கணும். இது முடிஞ்சிருச்சு.